வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு ஒப்பான தெய்வம் ஒருவருமே இல்லை. அவர் இந்த பூமியில செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். Jesus. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி சேர்ந்து எங்களோடு கூட பாடி ஆண்டவரை துதித்து ஆராதிக்கலாம். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? அவர் நமக்கு தரிசனம் தந்தவர். தவறாமல் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவர். தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரேன். சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரேன். வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? அவர் நம் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைப்பதற்கு வல்லமையுள்ளவர். அவர் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடுவார். தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்?
தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரேன். சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரேன். சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில சகலத்தையும் செய்வதற்கு உமக்கு ஒப்பான ஒரு தெய்வமா இந்த பூமியில அவர் தொடர்ந்து ஒரு சில பாடல பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமை எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை என்ற பாடல கூட நாம் சேர்ந்து பாடி ஆண்டவர் துதித்து ஆராதிக்கலாம். அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நிலைமையில நாம் இருந்தாலும் நம்மளை நடத்துவதற்கு அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவரை சேர்ந்து பாடி ஆண்டவரை துதித்து ஆராதிக்கலாம். தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் தோழமாயிருப்பார் கலக்கம் எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் தோழமாயிருப்பார் கலக்கம் எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன்
தேவன் என் தோருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்குள்ளையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்குள்ளையே. நான் நம்பிடும் தேவன் என் தோருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்குள்ளையே. சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் தோருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் தோருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. நாம் போகிற பாதையெல்லாம் தடை கற்களாய் வந்தாலும், ஒரே நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் தாமதமாய் பதில்கள் வந்தாலும் கூட நம்ம நேரு வழியாய் நடத்தக்கூடிய தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாதைகள் எங்கும் தரை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தரை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாட்சி கர்த்தர். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நானை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் தோருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை சுதந்திரிக்க வேறொன்று. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்கு செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் தோருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. நான் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே.
நான் நம்பிடும் தேவன் என் தோகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை 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 பயமில்லையே, கலக்கம் எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் பொருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கூட நிச்சயம் நம்மளை நடத்துவார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை நடத்துவதற்காக வல்லவராக இருக்கிறார். ஒரு கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவன் போகும் முன்பதாக வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த கசப்பான காடியை வாங்கின பின்பு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளையும் மாறாவையும் இந்த சிலுவை ஏற்றுக்கொண்டது. மோசேக்கு ஒரு மரத்தை காட்டில கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை கல்வாரி சிலுவை உன்கிட்ட இருந்து வாங்கி கொண்டது. இனிமையான ஒரு வாழ்க்கையை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். காலையில கத்தரை எல்லாரும் ஆராதிக்கலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. நம்முடைய கரங்களை உயர்த்தி, இந்த ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஹல்லேலூயா, நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவன். நான் அவர்களை என்னுடைய ஜெப வீட்டிற்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர், உன்னை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர், உன்னை மன்னிக்கிற கர்த்தர், உன்னை நேசிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. என்னை எதிர்ப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை கைவிடுவதில்லை. நீங்க சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன். அவர் என் ஜீவனின் பலனானவர். அவர் என் வெளிச்சமாக இருக்கிறார். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சொல்லலாமா? சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. வழியும் சத்தியமும் ஜீவனும்
சத்தியமும் ஜீவனும் நீரே. எல்லாரும் சொல்லுங்க. வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. வழியும் ஹல்லேலூயா ஜீவனும் நீரே. வழியும் இந்த காலை நேரத்தில் வழி இல்லாதவர்களுக்கு, உடம்புல பலன் இல்லாதவர்களுக்கு, பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலை நேர ஆராதனையில ஒரு தைரியம் உண்டாக செபிக்கிறேன், ஒரு பலன் உண்டாக செபிக்கிறேன், அவருடைய உடலிலே ஒரு ஜீவன் உண்டாக செபிக்கிறேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா எல்லாமே பார்த்துக் கொள்வீ. என்றால் எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவைகளை பார்த்துக் கொள்வார், வருகிற மாதத்தில் தேவைகளை சந்திப்பார். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீ. சொல்லுங்க. யெகோவா எல்லாமே பார்த்துக் கொள்வீ. கலங்கலப்பா நாங்கள், நீங்க பாடுங்க. கலங்கலப்பா நாங்கள், கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே. சபபரதனரம் சோர்வின் ஆவிகள் எல்லாம் நீங்கட்டும். ரபலஹந்தன ரமஷ்யந்தன சுகம் தரும், சுகம் தரும் தெய்வமே, தெய்வமே. இன்னும் ஒரு முறை பாருங்க. யெகோவா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? யெகோவா சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே அப்பா. மீண்டும் ஸ்தோத்திரமே அப்பா. ஸ்தோத்திரி ஆமென். ஸ்தோத்திரி ஷபலஹதன ரபபப ரிகபலபா. ஸ்தோத்திரமே. நன்றி ஆண்டவரே, சுகம் தந்ததற்காக நன்றி, சுகம் தருகிறதற்காக நன்றி, சுகம் தரப்போவதற்காக நன்றி. ஸ்தோத்திரமே அப்பா. ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கர்த்தரோடு
துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் புகலிடமும் கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் கர்த்தரோடு துதித்திடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தாகமுள்ளவன் மீது நான் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஓட பண்ணுவேன். இந்த சத்தத்தை கேட்டு ஆராதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு உண்மையாகவே ஒரு தாகம் இருக்கிறதா? உனக்கு உண்மையாகவே ஒரு வாஞ்சை இருக்கிறதா? தாகமும் வாஞ்சையும் நிறைந்த மனிதனாக இருந்தார் அவர் உனக்கு ஜீவ தண்ணீராகவும் ஜீவ அப்பமாகவும் மாறுவார். அவன் என்னிடத்திலே வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா அவர் மேல தாகமா இருக்கிறது. என் ஆத்துமா அவர் மீது தாகமா இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, ஒரு தாகம் எனக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்குள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆகாரினுடைய தாகத்தை தீர்த்தவர் சிம்சோன் ஆண்டவரே நான் மடிய வேண்டுமா என்று கேட்டபோது ஒரு மனிதனுக்காக அந்த பள்ளத்தாக்கை பிளந்து நீரூற்றை உண்டாக்கின கர்த்தர் ஒரு தேசத்துக்காகவும் அற்புதம் செய்கிறார். ஒரே ஒரு மனிதனுக்காகவும் ஒரு நீரூற்றை உண்டாக்குகிறார். ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு முக்கியம். இந்த தேசத்துக்கு ஒரு அற்புதம் பண்ணுவார். ஒரு மனிதனுக்கு தான் அற்புதம் தேவை என்றாலும் ஒருவருக்காக அற்புதம் செய்ய நான் வரமாட்டேன் என்று அவர் சொல்ல மாட்டார். ஒரு மனிதனுக்காகவும் அவர் அற்புதம் செய்வார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலம் ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம் ஆகுமே. அவர் வரணும். 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அவர் வரணும். 1 வாரம் ஆனாலும் பரவாயில்ல, அவர் வரணும். நீர் சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான், ஆகவே நீர் வர வேண்டும் என்று ஒருவனை அனுப்பினார்கள், மார்த்தாலும் மரியாளும். அவனும் போய் சொன்னான், நீர் வர வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். லாசரு உடம்பு சரியில்லை, வியாதியா இருக்காரு. அவர்களுக்கு தெரியும் இயேசு வந்தால் ஏதோ அற்புதம் நடக்கும். காத்திருந்தார்கள். லாசர் மரித்தே போனார். அடக்கம் செய்து 4 நாள் ஆகிவிட்டது. 4 நாள் கழித்து இயேசு வந்தார். சிலர் சொன்னார்கள், உயிரோடு இருக்கும் போது இயேசு வந்திருந்தால் ஏதாவது நடந்திருக்கும். இவன் செத்த பிறகு இயேசு வந்திருக்கிறார், என்ன நடக்க போகிறது? இயேசு சொன்னார், உயிரோடு இருக்கும் போதும் நான் வந்தாலும் செத்த பிறகு நான் வந்தாலும், நான் வந்தால் ஏதாவது நடக்கும். ஆராதனை இருக்கிற நீ, உனக்கு அற்புதம் நடக்க வேண்டிய தருணம் தாண்டி இருக்கலாம்.
உனக்கு அற்புதம் நடந்திருக்க வேண்டிய வயசு தாண்டி இருக்கலாம். வயது அதிகமாகி இந்த ஜெபத்தில் நீ இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கலாம். சிலர் சொல்லலாம், இந்த வயதுக்குள் அற்புதம் நடந்திருக்க வேண்டும், வயதாகிவிட்டது, என்ன செய்வது? இயேசு உன் வாழ்க்கையில 4 நாள் கழித்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார், நான் எப்ப வந்தாலும் உனக்கு அற்புதம் நடக்கும். காலங்களையும் வேலைகளையும் நான் மாற்றுகிறேன். நான் 25 வயதில் உனக்கு அற்புதத்தை செய்வேன், 27 வயதிலும் அற்புதத்தை செய்வேன், 40 வயதான அற்புதத்தை செய்வேன். நான் காலங்களையும் வேலைகளையும் மாற்றுகிறவர். முந்தி போன கடிகாரத்தினுடைய நேரத்தை மீண்டும் பின்னுக்கு வர வைத்த கர்த்தர் முடிந்து போன உன் வாழ்க்கையை மறுபடியும் புதிதாக மீண்டும் துவக்குவார், ரீஸ்டார்ட் பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. லாசரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இயேசு வந்தா ஆரம்பிச்சிருச்சு. எப்பொழுதெல்லாம் இயேசு உன்னிடத்தில் வருகிறாரோ உன்னை முடிய பண்ணுகிறார், உன்னை ஆரம்பிக்க பண்ணுகிறார். இன்றைக்கு கூட உன் வாழ்க்கையிலே அந்த மரண அனுபவம் அல்லது கல்லறை அனுபவம், பழைய வாழ்க்கை அனுபவம், ஒரு கெட்ட அனுபவம் முடிகிறது, ஒரு நல்ல அனுபவம் ஆரம்பிக்கிறது. நம்பினா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயலொன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீர் சொல்லி அமராத புயலொன்று பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதிக்கலாமா? ஆமே. எந்த இடத்துல இருந்தாலும் ஆராதிக்கலாமே. ஆராதனை ரபா பாபா 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 ஷாக்கா ரபா ரபா. ஆமென். ஆராதனை ஆராதனை வார்த்தையை இயேசுவுக்கு. ஆமென். ஆராதனை. ஆமென். ஓஹோ. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். வாழ்க்கையை மாற்றுவார். சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்யும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவில் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார், நிறைவேற்றி முடிப்பார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. சொன்ன
சொன்னதை செய்யும் ஆமென். கைவிட மாட்டேன் இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை பாருங்க. ஆராதனை கேட்கிறவங்க நீங்க பாடுங்க, நீங்களும் சேர்ந்து பாடினாதான் ஆராதனை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஓஹோ ஆராதனை ஆமென். ஆராதனை ஷபா ரகபா ஆராதனா ரபா இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. உனக்கு கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ ஒன்றை கூட நிறைவேற்றாமல் போக மாட்டார். வசனம் சொல்லுகிறது, சாமுவேலின் வார்த்தைகள் ஒன்றாகிலும் கீழே விழுந்து விடவில்லை. அந்த தேவன் தான் உன்னுடைய தேவன். இன்னைக்கு உன் சூழ்நிலையை பார்த்தால் வார்த்தையே நிறைவேறாதது போல் இருக்கும். சூழ்நிலையை நம்பாதே, சூழ்நிலையை விட பெரியவரை நம்பு. அவருடைய வார்த்தை சூழ்நிலையையே மாற்றிவிடும். உனக்கென்று புதிய உலகத்தை உருவாக்கி கொடுக்கும். நீ அவரை சொல்வியா? ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்ல கைத்தட்டி, ஆண்டவரே, இந்த பேதுரு மாதிரி காற்று பலமா இருக்கிறதை கண்டு அதை நான் காண மாட்டேன்ப்பா. காற்று கொஞ்சம் பலமா தான் வீசுது, அதை நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க வேண்டிய நபர் இயேசு. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. கைத்தட்டி நன்றி சொல்வோமா? இந்த காலை நேர ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நான் பார்க்க வேண்டியது நபரை அல்ல, நிகழ்ச்சிகளை அல்ல, சூழ்நிலையை அல்ல, கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. உன்னை பிரகாசம் அடைய வைக்கிற கர்த்தர் இந்த காலை நேரத்தில் தமது முகத்தை உன் மீது பிரசன்னமாக்கி உனக்கு கிருபையை கொடுக்கிற கர்த்தர். சூழ்நிலையை விட பெரியவர், உன் பலவீனத்தை விட பெரியவர், உன்னை சோதிக்க தூண்டுகிற பாவத்தை விட பெரியவர். அவருடைய அன்பு எல்லாவற்றை விட பெரியது. அன்பு நம்மை தொடர்ந்து நடத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ். நம்ம எல்லாரும் உட்கார்வோம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், காலை நேரத்தில் நீங்கள் கர்த்தரை துதித்து ஆராதித்ததோடு வசனத்தை கேட்பதற்கு
நீங்கள் ஆவலாக இருப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அவர்களுக்கு உபதேசித்தார். ஆகவே இன்றைக்கு திரளான மக்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்க இந்த நாட்களிலே அநேகர் வாஞ்சையாக இருக்கிறார்கள். சபை கூடுகைக்கு போதுமான வாய்ப்புகள் குறைந்து போன காலகட்டத்திலும் அநேகர் மீடியா வழியாக கூட இப்படியாவது ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சையை இந்த நாட்களில் ஆண்டவர் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 5. யோவான் புத்தகம் 5வது அதிகாரத்தை உங்களிடத்தில் பைபிள் வைத்திருக்கிறவர்கள் எடுத்து திருப்பிக் கொண்டு என்னோடு சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஒரு மனிதனோடு இயேசுக்கு இருந்த உரைநடையை இங்கு நாம் பார்க்க போகிறோம். பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள் கட்டப்பட்டு இருந்தது. அந்த நாட்களிலே பலவிதமான வியாதி உள்ளவர்கள், குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் அந்த மண்டபத்தில் படுத்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவார். அவர் குளத்தை கலக்கின உடனே யார் முதல்ல போய் இறங்கிடுறாங்களோ, அவர் எப்பேற்பட்ட நோயாளியா இருந்தாலும் அவர் சுகம் பெற்றுருவார். ஒரு அற்புதமான குளம் இல்லையா? ஆகவே வியாதி உள்ளவர்கள் இரவும் பகலும் அங்கே படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க 38 ஆண்டுகளாக ஒருவர் படுத்துக்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 5 மண்டபங்களில் ஒரு மண்டபத்துக்கு மட்டும் வந்து அங்க இருக்கிற அநேக நபர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவற்றை ஒரு கேள்வியை கேட்டார். இன்றைக்கு அதை நம்ம தியானிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சுகமாகணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை சந்திக்கும் போது நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு இடத்துல என்ன கேட்கிறாரு? ஓய்வு நாளில் சுகமாக்குவது நியாயமா? அப்படி கேள்வி கேட்கிறார். ஒவ்வொருத்திட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. ஒரு ஆள்கிட்ட விசுவாசிக்கிறியான்னு கேட்டாரு. சிலர் அவர் பின்னாடி வரும்போது எதுக்காக வரீங்கன்னு கேட்பாரு. என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்பாரு. யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்பாரு. சிலரை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. இப்படி இயேசு நிறைய கேள்விகளை ஒவ்வொரு மனுஷங்க கிட்ட கேட்டிருக்காரு. இவர் கேள்வி கேட்டு அவன் பதில் சொல்லி ஒரே ஆள்கிட்ட 2 முறை கேள்வி கேட்டிருக்கிறாரு. மீண்டும் கேட்டு மீண்டும் பதில் சொல்லி அந்த உரைநடைக்கு பின்பு அவன் தேவையை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார் என்பது வேதாகமங்களில் நாம் வாசித்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மை. அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவர்
நம்மளோடு பேச விரும்புகிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன கஷ்டமோ, என்ன தேவையோ, உங்க தேவையை சந்திப்பதற்கு இயேசு கிறிஸ்து விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் உங்க தேவையை சந்திப்பது ஒரு புறம் என்றாலும் உங்களோட அவர் பேச விரும்புகிறார். ஒரு மருத்துவர் உங்களை சந்தித்து விட்டு, என்ன தலை சிறந்த மருத்துவராக இருந்தாலும் எடுத்த எடுப்பிலேயே உங்களுக்கு மாத்திரை சீட்டை கையில கொடுத்து இதெல்லாம் போய் சாப்பிடுங்க என்று சொன்னால் நமக்கு திருப்தியா இருக்குமா? முதல்ல அவர் உங்களை பார்த்து உங்க பேர் என்னன்னு கேட்பார், வயசு என்னன்னு கேட்பார், என்ன பிரச்சனைன்னு கேட்பார், கடைசியா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார், நேற்று இரவு நல்லா தூங்குனீங்களான்னு கேட்பார். எல்லா தகவல்களையும் நம்ம கிட்ட கேட்டு பிறகு ஒரு மருந்து சீட்டை நம்ம கையில கொடுப்பார். அப்ப நமக்கு ஒரு பெரிய திருப்தி வரும். நான் சொன்னதெல்லாம் டாக்டர் சரியாதான் கேட்டிருக்காரு, சரியான மருந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த டாக்டர் கிட்ட இருந்து வெளியே போன பிறகு அவற்றை சொல்லாத ஒரு சின்ன ஒரு பலவீனம் ஞாபகத்துக்கு வரும். வேகமா உள்ள வந்து அந்த மருந்து சீட்டை கொண்டு வந்து, டாக்டர் ஒன்னே ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என் கால் வலியை பத்தி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அதுல இதுக்கு சேர்த்து ஏதாவது மருந்து கொடுப்பீங்களா? ஆகவே டாக்டரோடு நம்ம பேசணும். இப்படி ஒவ்வொரு நோயாளியும் விரும்புவாங்க. நான் பேசி என்னை டாக்டர் நல்லா அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு மருந்தெல்லாம் எழுதி மருந்து சீட்டை கொடுத்தா அது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம டாக்டர் பரலோக டாக்டர், டாக்டர்களுக்கெல்லாம் பெரிய டாக்டர். அவர் பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் ஒரு வியாதி உள்ள மனிதனை சந்திக்கிறார். எடுத்த உடனே அவருக்கு மருந்து சீட்டு கொடுத்தாரா? மருந்து சீட்டு கொடுக்கல. சுகமாக வேண்டும் என்ன நோக்கத்துல ஆண்டவர் அவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருப்பார் என்று சொல்லி யோசித்து அதன் அடிப்படையிலே தெய்வீக சுகத்தை குறித்து சுகமாக்குகிற தேவன் என்ற ஒரு தலைப்புல விஷயங்களை ஒரு போதனையாக பார்க்க போகிறோம். சுகத்துக்கும் விருப்பத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. நீங்கள் சுகமாக விரும்புறீங்களா? Really you want good health? Really you want recovery from your disease? Really you want to get your healing? நீங்கள் உண்மையாகவே சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இன்றைக்கு விருப்பம் என்றால் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் பார்க்க போகிறோம். சிலருடைய வாழ்க்கையில விருப்பம் மட்டும் இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில விருப்பம் இருக்கும், விசுவாசம் இருக்காது. சிலருக்கு விருப்பம் இருக்கும், விசுவாசமும் இருக்கும். சிலருக்கு விசுவாசம் இருக்கும், அதற்கான கிரியை இருக்காது. ரொம்ப சாதாரணமான ஒரு உதாரணத்துல உங்களுக்கு சொல்லலாம். சிறு பிள்ளைகளுக்கு கதைகளை சொல்லிக் கொடுக்கும் போது, பள்ளிக்கூடங்களை சென்று விசிட் பண்ணும் போது, இந்த பிள்ளைகள் எல்லாரையும் குறித்து யாருக்கெல்லாம் பாஸ் பண்ண வேண்டும் என்ற ஆசை என்று கேட்டால் ஒரு பையன் கூட தவறாம எல்லாரும் கரங்களை உயர்த்துவாங்க. இந்த பசங்க கிட்ட எல்லாம் போயிட்டு யாருக்கெல்லாம் டாக்டர் ஆகணும்னு ஆசை என்று ஒரு முறை கேட்டால் எல்லாரும் கை உயர்த்துறாங்க. யாருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு கலெக்டரா ஆகணும்னு ஆசை என்று கேட்டால் அதுக்கும் எல்லாரும் கையை உயர்த்துறாங்க. எந்த மாணவனும் நான் ஃபெயில் ஆக வேண்டும் என்று கை உயர்த்துவது இல்லை. அதுபோல எந்த ஒரு வியாதி உள்ளவர்களும் எனக்கு சுகமெல்லாம் தேவையில்லையா, எனக்கு சுகமே வேண்டாயா என்று யாரும் சொல்வதில்லை. சுகத்தை எல்லாரும் விரும்புகிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். வேதம் சொல்கிறது சுகத்தை விரும்புகிற அந்த விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சங்கீதம் 109 சங்கீதம் 17 வசனம் என்ன சொல்கிறது என்றால், இங்கே ஒரு வித்தியாசமான வசனம் இருக்கிறது. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாக போகும். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அவன் சாபத்தை யார் விரும்புவாங்க?
என்னது வசனம் போய் சொல்லுமா? சாபத்தை அவன் விரும்பினானாம். ஆசீர்வாதத்தில ஆண்டவர் நோக்கும் போது நம்முடைய விருப்பங்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட பகுதி கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். சாலமோனை பார்த்து கேட்கிறார், உன் விருப்பம் என்ன? நீ என்ன ஆசைப்படுற? என்கிட்ட கேள், நான் அதை உனக்கு கொடுக்கிறேன். இங்கு ஜெபம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை என்பதை கவனியுங்கள். விருப்பம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஜெபம் என்ற வார்த்தை கூட பயன்படுத்தப்படவில்லை, விருப்பம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. விருப்பம் என்பது ரொம்பவும் பேசிக்கான விஷயம். அது கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம்தான் விருப்பம் என்பது. ஆண்டவர் ஜெபிக்கிறாயா என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல், இந்த விஷயத்துக்காக துதிக்கிறாயா என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல், விரும்புகிறாயா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்கும் உங்க ஆசைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. சாலமோன் சொல்லுகிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. அடுத்த காரியங்களில் நான் அதை உங்களுக்கு விளக்குகிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிக்கிறார்கள். சுகமும் பலவீனமும் வெற்றியும் தோல்வியும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ விரும்புகிறதை நீ பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு உரிமை அளித்திருக்கிறார். ஆகவே இந்த முதல் பகுதி விருப்பம் என்றால் என்ன, விருப்பங்களை சரி பண்ணுவது எப்படி என்று சொல்லி கொஞ்சம் எங்களுக்கு கற்றுக்கொண்டு அடுத்த பகுதிக்கு நம்ம போக போகிறோம். வேதத்தில் 2 விஷயத்தை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு மனிதனுக்குள்ளே 2 வகையான விருப்பம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 45வது சங்கீதத்துல, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். சில நேரத்தில் தேவ பிள்ளைகள் நாம் உண்மையாக வாழ முடியாமல் நாம் கஷ்டப்படுவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், 2 விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம விரும்புவோம். நீதியையும் விரும்புவோம், அநீதியையும் விரும்புவோம். பரிசுத்தத்தையும் விரும்புவோம், அசுத்தத்தையும் விரும்புவோம். உதாரணமாக சிறு பிள்ளைகள் சிலரை உங்க பெற்றோர்கள் கண்டிப்பாக வளர்ப்பார்கள். நீ இந்த குர்குரே சாப்பிடாத, சாப்பிட்டா உன் வயிறு கெட்டுரும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாத, சளி பிடிச்சிக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆசைன்னா, என் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற ஆசையா இருக்கிறது. அதே நேரத்தில் என் உடலை பாதிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடவும் ஆசையா இருக்கிறது. இதுதான் 2 வகையான ஆசை என்று சொல்லுகிறேன். ஒரே மனிதனுக்குள் பாசிட்டிவ் ஆசையும் இருக்கிறது, அத பாசிட்டிவ் விருப்பம். அதே மனிதனுக்குள் நெகட்டிவ் விருப்பமும் இருக்கிறது. அவனுக்கு மதுபானம் குடித்தால் உடம்பு கெட்டு போயிரும், அசிங்கமா போயிரும், அவமானமா போயிரும், பிரச்சனை வந்துவிடும் என்ற எண்ணமும் அவனுக்கு இருக்கிறது. அதே அவனுக்குள்ளே அதை நம்ம சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், இந்த எண்ணமும் நமக்கு காட்டி பார்த்தால் ஒரு மனிதனுக்குள் சொஸ்தமாக வேண்டும் என்று விருப்பமும் இருக்குமா? சொஸ்தமாவதற்கு எதிரான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். உதாரணமா அந்த சின்ன பிள்ளைகள், எங்களுக்கு சளி பிடிக்க கூடாது, எங்களுக்கு ஜுரம் வரக்கூடாது, எங்களுக்கு உடம்பு கிடக்கூடாதுன்னு எல்லா பிள்ளைகளும் ஆசைப்படும். அதே நேரத்துல அதுக்கு கெடுதலானதை சாப்பிடுன்ற ஆசையும் வரும். ஆகவே சங்கீதம் 45 ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்லுகிறது. நீர் நீதியை விரும்புகிறீர், அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஒரே நேரத்தில் 2ஐயும் நேசிக்க முடியாது. ஏதாவது ஒன்றை நேசித்தால் ஏதாவது ஒன்றை வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட நேசம் அல்லது ஒரு குறிப்பிட்ட விருப்பம் மிக வலிமை உள்ளதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால் வேதம் சொல்கிறது, ஆதலால் உமது தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். உனக்கு நல்ல நண்பர்கள் வேணும் என்றால்
நல்ல நண்பர்களை விரும்ப வேண்டும், கெட்ட நண்பர்களை வெறுக்க வேண்டும். நீ சுகத்தை விரும்புகிறாய் என்றால் வியாதியை வெறுக்க வேண்டும். நீ பலத்தை விரும்புகிறாய் என்றால் பலவீனத்தை வெறுக்க வேண்டும். நீ பரிசுத்தத்தை விரும்புகிறாய் என்றால் அசுத்தத்தை விரும்பக்கூடாது, அதை நீ வெறுக்க வேண்டும். ஆகவே சங்கீதம் சொல்லுகிறது, எதை விரும்புகிறாயோ அது வந்துவிடும். ஆகவே நீ எதை விரும்புகிறாய் என்பதில் கவனமாயிரு. எதை வெறுக்கிறாய் என்பது உன்னை விட்டு போய்விடும். ஆகவே நீ எதை வெறுக்கிறாய் என்பதில் கவனமாயிரு. சில நேரத்தில் நாம் ரெண்டையும் சமநிலைப்படுத்தும் போது ரெண்டும் நமக்குள் வந்து நம்மை துன்பப்படுத்துகிற நிலைமையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த முதல் பகுதி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய விருப்பங்களை எப்படி ஒழுங்குபடுத்துவது. அடிக்கடி நம்முடைய எண்ணங்களில் அவ்வப்போது சில ஆசைகள் வந்து சென்றுவிடும். அது தவறான ஆசைகளாக கூட இருக்கும். அதை அடிக்கடி நம்ம பிடுங்கி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என்றால் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அது நமக்குள் ஆக்கிரமிக்கிற அதனுடைய சதவீதம் அதிகமாகும் போது நீங்கள் உங்களை அறியாமல் சொல்லுவீர்கள், நான் இந்த தீமையை பற்றி நினைக்கவே இல்லை, நன்மையை தான் நினைக்கிறேன், ஆனால் தீமை நடந்து விட்டது என்று சிலர் சொல்லுவார்கள். அது எப்படி நடந்தது என்றால், இவர்களுக்கு தீமை மீதும் விருப்பம் உண்டு. விருப்பம் என்றால் தீமை எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்வதில்லை. எந்த மாணவனாவது மிஸ் நான் ஃபெயில் ஆக வேண்டும் என்று சொல்லுவாங்களா? எந்த குழந்தைகளாவது அம்மா அப்பா எனக்கு நோய் வரணும்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் செய்வார்கள் நிறைய செயல்களில். இதை குறித்து எபிரேயர் புஸ்தகத்திலையும் சங்கீதத்திலையும் சொல்லும் போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஜீவனை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நல்லா இருக்க வேண்டும் என்று யார் விரும்புவாங்க அப்படின்னு கேட்டால், அந்த விருப்பம் இருக்கிறது என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 இதை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொண்டு உன் கண்களை உன் சரீரத்தை தீமைக்கு விலக்கி சத்தியத்தை தேடி அதை தொடர்கிறது என்றால், நீங்கள் விருப்பம் என்று மட்டும் சொல்லிவிட்டால் வேதாகமும் அதை ஏற்றுக்கொள்ளாது. நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் வாய் முதலில் நன்றாக இருக்க வேண்டும். ஆகவே தாவீதும் இதை எழுதுகிறார். அதை எடுத்து பேதுரு மறுபடியும் கோட் பண்ணுகிறார். நல்ல நாட்களை விரும்புகிற மனுஷன் யார்? யார் என்றால், தன் நாவை பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல தன் நாவை பத்திரமாக ஒருத்தவன் காத்திருப்பது உயர்ந்த பக்தி என்று சொல்கிறார். பக்தியா இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் நாவை அடக்காமல் போனால் அது அவனுக்கு பாவம். ஆகவே நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் விருப்பத்திற்கேற்ப உன் வாய் அமைந்திருக்க வேண்டும், உன் வார்த்தை அமைந்திருக்க வேண்டும், உன் செயல்கள் அமைந்திருக்க வேண்டும். வேத வசனத்தில் சாலமோன் சொல்லும் போது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுவார். என்னவென்றால், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். இது என்ன இப்படி எழுதியிருக்கிறார்? தூக்கத்தை விரும்பினாலே தரித்திரனாய் விடுவாய் என்று சொல்லிவிட்டார். வேலைக்கு போகாவிட்டால் தரித்திரனாவாய், வீண் செலவு செய்தால் தரித்திரனாவாய் என்று கூட அவர் எழுதவில்லை. இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறார், தூக்கத்தை விரும்பினால் தூக்கமும் வரும், கூடுதலாக சேர்த்து தரித்திரமும் வரும். கண் விழித்திரு, ஆகாரத்தால் திருப்தி ஆவாய். கண் விழிச்சுட்டே இருந்தா சாப்பாடு வந்துருமா? அவர் சொல்றாரு, கண் விழிச்சுக்கிட்டு இருந்தா விழிப்பாகவும் இருப்பாய், பிளஸ் ஆகாரமும் கிடைக்கும். ஆகவே ஒரு செயல் செய்யும் போது சில நேரம் அந்த செயல் மட்டும் நடக்காது, அதோடு சேர்ந்து மற்ற செயலும் சேர்ந்து வரும். அதன் அடிப்படையில் சாலமோன் சொல்கிறார், தூக்கத்தை விரும்பினால் தூக்கம் மட்டும் வராது, வறுமையும் சேர்த்து வரும். ஆகவே ஒருவன் எதை விரும்புகிறானோ அதுவும் வரும், அதோடு சேர்த்து ஏதாவது சேர்ந்து வரும்.
ஒரு இடத்தில் சாலமோன் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஆண்டவர் சொன்னார், நீ விரும்பினது ஞானமுள்ள இருதயம், நான் சேர்த்து கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன்? ஐஸ்வர்யம், சம்பத்து, கணம். இதையெல்லாம் சாலமோன் கேட்கவே இல்லை. இதையெல்லாம் சாலமோன் விரும்பவும் இல்லை. விரும்பினது ஒன்று, வந்தது 4. தீமையை நாம விரும்பும் போது அந்த ஒன்று மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து ஒரு 3, 4 கூடுதலாக நமக்கு வந்து சேருகிறது. சாலமோன் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், விருப்பம் எல்லாருக்குள்ளும் பழித்து விடாது. சங்கீதம் 20:4 அவர் உன் மன விருப்பத்தை உனக்கு கொடுக்கிறார் என்று இருக்கிறது. ஆனால் சாலமோன் சொல்றாரு, சோம்பேறியாக இருந்தால் விருப்பம் எல்லாம் நடக்காது. சங்கீதம் 20:4 சொல்வதும் நீதிமொழிகள் 13:4 சொல்வதும் வித்தியாசமாக இருக்கிறது. சங்கீதத்தில் எழுதும் போது கர்த்தர் உன் மன விருப்பத்தை தருவார் என்று எழுதிவிட்டார். நீதிமொழிகளை எழுதும் போது சோம்பேறியுடைய ஆத்மாவாக இருந்தால் விரும்பியும் ஒன்றும் கிடைக்காது என்று எழுதிவிட்டார். ஆகவே உங்களுக்குள்ள என்ன விருப்பங்கள் இருக்கிறது, அதை அப்போது நாம் அதை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆண்டவர் நல்லவர். ஒரு முறை ஒரு பரிசுத்தவான், சுகமளிக்கிற அபிஷேகத்தை பெற்ற ஒரு தெய்வ மனிதர், நன்றாக வேதத்தை படித்து சாட்சியாக வாழ்ந்தவர், ஒரு முறை ஒரு தாயாரை சந்தித்து அவர்களோடு ஜெபம் பண்ணுவதற்காக அவர் கடந்து போயிருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஜெபிப்பதற்கு இவரால் இயலவில்லை. அவர் சொல்லுகிறார், அவர் இயேசுவை போல அந்த அம்மாவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார், நீங்க சுகமாகணும்னு விரும்புறீங்களா? ஏனென்றால் நீங்க பேசுற பேச்சை பார்த்தால், நீங்க சொல்லுகிற விஷயங்களை பார்த்தால் சுகமாக விரும்புகிற ஒரு நபரை போல நீங்கள் பேசவில்லை. ஆண்டவர் வச்சா இருக்கிறேன், இல்லைன்னா செத்து போறேன், இந்த பாடுக்கு ஆண்டவர் என்ன எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும், நானும் என்னென்னவோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், அவர் எங்க என் ஜெபத்தை கேட்கிறாரு, அவர் என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு, கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, அவருக்கே என்னை பிடிக்கல போல இருக்கு, இவ்வளவும் பேசுறியம்மா, இதையெல்லாம் நீ பேசுவதை பார்த்தால் உனக்கு சுகத்தை நீ விரும்புற மாதிரியே எனக்கு தெரியல. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலைவர இல்லாதவன், உறுதி இல்லாதவன் என்று வேதம் சொல்லுது. நீ முதலில் உன் மனதை ஒருமுகப்படுத்து. நீ சுகத்தை விரும்புகிற ஆளா இருந்தால் உன் பேச்சிலும் உன் வார்த்தைகளிலே நீ அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முதல் அந்த அம்மாவுடைய மைண்ட் அவர் சரி பண்ணார். அதை சரி பண்ணி புரிய வச்சு மனநிலையை கொஞ்சம் திருத்தி, அதற்கு பிறகு இந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்ணாரு. அந்த அம்மாவை ஆவியானவர் சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உனது விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விரும்புகிற சதவீதம் குறைவாக இருந்தாலும் உனக்கு சுகம் இருக்காது. சுகத்தையும் விரும்பி, பரவாயில்லை அது இருந்துட்டு போட்டோம் என்றும் விரும்பி, அல்லது வார்த்தைகளும் அதற்கு எதிர்ப்பதமாக இருந்தால் நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே முதல் படி விருப்பம் சம்பந்தமானது. அதனாலதான் 38 வருஷமாக இருந்த அவனை பார்த்து இயேசு கேட்ட முதல் கேள்வி, விரும்புகிறாயா? அவன் சொன்ன ஒரு பதிலை நீங்கள் வாசித்து பாருங்களேன். லூக்கா புஸ்தகம், யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவன் சொன்ன ஒரு பதில், விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை, விரும்பவில்லை என்றும் சொல்லவில்லை. எப்படி பதில் பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே எனக்கு விருப்பமா இருக்குது, என்னை சோமாக்குங்களேன், உங்களால் ஆகும் அப்படி சொல்லல. நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அதுவும் சொல்லல. இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார், இவர் வேறு ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன பதில் பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி விடுகிறான் என்றான். இயேசு கேட்ட கேள்விக்கு நேரடியாக அவர் பதில் சொல்லவில்லை. ஆமா ஆண்டவரே,
சுகமாக ஆசையா தான் இருக்கு, ரொம்ப வாஞ்சிக்கிறேன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். என்ன காரணம்? என்னை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லை. இயேசு அடுத்த வார்த்தை அவனை பார்த்து பேசுகிறார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். முதல் வார்த்தை விருப்பம் சம்பந்தமுடைய வார்த்தை. இரண்டாவது வார்த்தை விசுவாசம் சம்பந்தமுடைய வார்த்தை. விருப்பம் என்பது எல்லாருக்கும் வரலாம், ரட்சிக்கப்பட்டவர், ரட்சிக்கப்படாதவர், எந்த மதத்தவருக்கும் விருப்பம் உண்டு. அடுத்த பகுதி விசுவாசம் உண்டாக்குற வார்த்தை. விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவை நம்புறவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கிற ஒன்று. இங்குதான் ரட்சிப்பின் நிலைமைக்கு ஒரு மனிதன் வருகிறான். முதல் வார்த்தை விருப்பம் உண்டாக்குகிற வார்த்தை, இரண்டாவது வார்த்தை விசுவாசம் உண்டாக்குகிற வார்த்தை. உங்களுக்குள்ளே விருப்பம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அடுத்த படிக்கு செல்லலாம். என்ன படி? விசுவாசம். விசுவாசத்தினுடைய 3 நிலைகளை இப்படி சுருக்கமாக விளக்கி சொல்லுவாங்க. 1 விசுவாசத்தை உண்டாக்குதல், 2 விசுவாசத்தை வளர்த்தல், 3 விசுவாசத்தை செயல்படுத்துதல். சிலருக்கு இந்த ஒவ்வொரு நிலையை அடைவதற்கு நாட்களும் நேரங்களும் எடுக்கும். சிலர் வாழ்க்கையில 3மே கொஞ்ச நேரத்திலே நடந்து விடுகிறது. அப்படி சிலருடைய வாழ்க்கை இருக்கு. விசுவாசத்தை உண்டாக்குவது. நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தின் ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத விஷயம் என்று எபிரேயர் 11:6 இருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை உண்டாக்குவதற்கு முன் உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்குதான் அவர் விரும்புகிறார். ஆண்டவரே, ஏற்கனவே வியாதியிலே 38 வருஷம் போயிட்டு, இதுல வேற நீர் சுகத்தெல்லாம் உண்டாக்கி, அது விசுவாசத்தை உண்டாக்கி, அதை வளர்த்து, அது வேலை செய்து, நான் எப்பதான் சுகம் பெறுறது என்று மற்றவர்கள் கேட்கலாம். ஆண்டவர் உங்களுடைய சுகத்திற்கும் என்னுடைய சுகத்திற்கும் இப்படி ஒரு நிலைமையை வைத்திருக்கிறார். விசுவாசத்தை உண்டாக்குகிறார். கர்த்தருடைய பாடல்களை நீங்கள் பாடும்போது, ஆராதனை செய்யும் போது, பிரசங்கங்களை கேட்கும் போது, உங்களுக்குள்ள ஆவியானவர் அந்த வார்த்தை மூலமாக தமது ஆவியினாலே விசுவாசத்தை உண்டாக்குகிறார். விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வியினால் வருகிறது என்று ரோமர் 10 எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாக்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த விசுவாசத்தை நீங்கள் நம்ப, நீங்கள் விசுவாசிக்க, நீங்கள் அந்த விசுவாசத்தின்படி நடக்க நடக்க அடுத்தபடிக்கு போறீங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கிறது. விசுவாசம் வளர வளர விசுவாசம் உங்களை செயல்படுவதற்கு தூண்டுகிறது. செயல்படுவதற்கு தூண்டுகிறது. விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து உண்டாக்குகிறார். எப்படி உண்டாக்குறார் என்றால், அவர் வார்த்தைய அதிகாரமா அவனை பார்த்து பேசுறார். 38 வருஷமா படுத்துட்டு இருக்கிறவனை தூக்கி கூட விடல. கொஞ்சம் தள்ளி நின்னு, எழுந்து நட, எழுந்து நட, அதுவும் படுக்கையை தூக்கிட்டு நட. அவனை பார்த்து வார்த்தையை பேசுறாரு பாருங்க. இந்த வார்த்தையை அவன் நம்பினான். இப்ப நான் என்னால எழுந்து நடக்க முடியுமா? என்ன பார்த்து சொல்றாரு. அந்த வார்த்தையை அவன் நம்பினான். உடனே அந்த மனுஷன் சுகமானான். இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்த உடனேவே நீங்க நம்புங்க, அது விசுவாசத்தை உண்டாக்குறது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 4 வகையான வயல் நிலத்தை குறித்து, ஒரே விதையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விதை பாறையில விழுந்துதான்.
நல்ல நிலத்துல கூட இல்லை, பாறையில விழுந்தது. முதல் விதை வழி அருகே, இரண்டாவது விதை பாறை. வசனம் சொல்லுகிறது உடனே முளைத்தது. உடனே முளைத்தது. பல நாட்கள் எடுக்கவில்லை. பாறையில விழுந்தால் கூட உடனே முளைக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போதே, இயேசு உன்னை சுகமாக்குகிறார் என்ற வார்த்தையை கேட்கும் போதே, அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வார்த்தையை கேட்கும் போதே, உன் வியாதிகளுக்காக இயேசு சிலுவையில மரித்தார், இந்த வார்த்தையை நீ கேட்கும் போதே அந்த வார்த்தை உனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி, அந்த விசுவாசத்தினால் உனக்கு சுகத்தை கொடுப்பதற்கு அந்த வார்த்தை உடனே உனக்குள்ளே வேலை செய்கிறது. இயேசு கிறிஸ்து பேதுரு மாமியை சந்திக்க சென்றார். அப்ப ஒரு ஜுரமாக இருந்தார்கள். அவங்களை தொட்டு ஜுரமே நீங்கி போய் என்று கட்டளையிட்டார். கட்டளையிட்ட உடனே அந்த வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கி சீக்கிரத்தில் அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு வார்த்தை வேலை செய்கிறது. சிலர் வாழ்க்கையிலே அந்த வார்த்தை வேலை செய்வதற்கு அவர்களை பொறுத்து நேரம் எடுக்கிறது. இன்னைக்கு கூட நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கும் போது, இந்த வசனம் உங்க காதுல விழுந்த உடனே முளைக்க ஆரம்பிக்கிறது. பல வருஷங்கள் கழித்து அல்ல. நீங்கள் விதையை வயலை விதைத்து விட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் செய்து விட்டு வந்த உடனே அந்த ஒரு நிமிஷத்திலிருந்தே விதையும் அந்த மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள விசுவாசம் உருவாகிட்டு இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. மண்ணுக்குள்ளே விதை முளைப்பது நமக்கு எப்படி தெரியும்? அது முளைத்து வெளியே வருவதற்கு ஒருவேளை 15 நாள் எடுக்கலாம். நீங்க அவசரப்பட்டு தோண்டி பார்த்தால் உள்ளே விதை வளர ஆரம்பிப்பது உங்களுக்கு தெரியும். ஆனா வெளியே வருவதற்கு 15 நாள் ஆகிறது. ஆனா உள்ளே வளர்கிறது. என்னைக்கு வளர ஆரம்பித்தது? என்னைக்கு நட்டீர்களோ அன்றிலிருந்து. என்றைக்கு உங்களுக்கு விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த நிமிஷத்திலிருந்து இந்த வசனம் உன் காது வழியாக உன் இருதயத்துக்குள்ளே போய் இன்னிலிருந்தே உனக்கு விசுவாசம் உனக்குள்ளே உண்டாக்கிருச்சு. வசனத்தை பேசும் போதே விசுவாசத்தை உண்டாக்கிட்டார் ஆண்டவரே. விசுவாசத்தை உண்டாக்கிட்டாரு. விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. நீ வெளியே வந்து அந்த செடியை பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா உனக்குள்ள விசுவாசம் வந்து விட்டது என்பதை நீ நம்பு. அவர் உண்டாக்கி வளர செய்கிறார். விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு வலிமை அதிகம். உனக்குள்ளே உண்டான விசுவாசம், உனக்குள்ளே வளருகிற விசுவாசம் உன்கிட்ட இருந்து கிரியை செய்ய வேண்டும். இதை இப்படி ஈஸியா சொல்லுவாங்க. எப்படின்னா, தேவன் நம்மை சுகப்படுத்த அவருக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. தேவன் நம்மை சுகப்படுத்த அவருக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. எப்படி ஒத்துழைப்பது? உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொஞ்சம் வெளியே எடுக்கணும். இந்த விசுவாசத்தை செயல்படுத்தணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகளை ஆவியானவர் கொடுக்கிறாரு. ஆனா எல்லாமே அவருடைய வார்த்தைக்கும் வேதத்திற்கும் உட்பட்டதுதான். யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 14 முதல் 16 ஆகிய வசனங்களை நாம் வாசித்தால், உங்களே ஒருத்தர் வியாதிப்பட்டால் அவங்க ஜெபம் பண்ணணும். அவங்க ஜெபித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்படி இல்லை என்றால் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களை, மூப்பர்களை அழைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ண வைக்கணும். முதலில் அவன் முயற்சி எடுக்கணும். அவர் முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி சுகத்தை பெறணும். இதுதான் முதல் வழி. இந்த வழியில் ஜெபிப்பதற்கு ஒருவேளை அந்த நபருக்கு போதுமான விசுவாசம் இல்லாவிட்டால்
அவரால் முடியாவிட்டால் இரண்டாவது கட்டம், அவர் யாரையாவது அழைத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவங்க அவருக்காக என்ன பூசி ஜெபிப்பாங்க. அவர் ஜெபிச்சாலும் இவர் ஜெபிச்சாலும் விசுவாசமுள்ள ஜெபமாக இருந்தால் அது பிணியாளியை ரட்சிக்கும். நீ பிறரிடத்துல சென்று ஜெபம் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கறது தவறு கிடையாது. அப்படி ஜெபம் பண்ணி சுகத்தை பெற்றுக்கொள்வதும் தவறு கிடையாது. எப்படியாகிலும் நம்ம சுகமாக வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் ஆசைப்படுறார். எப்படியாகிலும் என் மக்கள் சுகம் பெறட்டும். ஆனால் முதல் பகுதி, நீ ஜெபம் பண்ணி உன் சுகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பகுதி தான், இது என் பலத்திற்கு மிஞ்சி இருக்குது, எனக்காக யாராவது ஜெபிங்க, என்னை வந்து பாருங்க, வாங்க என்ன பூசி எனக்காக ஜெபிங்க என்று கேட்பது. ஆனால் இந்த முதல் பகுதியிலே தான் நம்ம எல்லாரும் ரொம்ப கவனம் செலுத்தணும். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று இருக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரத்தை வாசித்தால், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மூன்றாவது பகுதியை கொஞ்சம் கவனிக்க போகிறோம். நம்முடைய விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது? விசுவாசத்துக்கும் கிரியைக்கும் சம்பந்தம் இருக்கு. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிதலுக்கும் ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இருக்கு. விசுவாசமும் ஒபீடியன்ஸும் சேர்ந்து வேலை செய்யும். விசுவாசிக்கிறவங்க கீழ்ப்படுகிறவங்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த விசுவாசம் வளர்ச்சி தரும். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, உனது மகனை எனக்கு பலி செலுத்து. அவன் கீழ்ப்படிந்தானா, விசுவாசம் வளர்ந்ததான். அப்ப விசுவாசம் கீழ்ப்படிய வளர்கிறது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, ஒரு கை நல்லா இருக்கு, ஒரு கை இப்படி இந்த அளவுக்கு நல்லா இல்ல, சும்பி போயிருக்கு, சின்ன கையா இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு ஆளை பார்க்கிறாரு. அவரை பார்த்து சொல்றாரு, உன் கையை நீட்டு அப்படிங்கிறாரு. சும்பி தானே, எப்படி நீட்டுறது? வசனம் சொல்லுது, அவன் நீட்டினான். நீட்டினா எப்படி இருக்கும்? இந்த கை நீளமா இருக்கும், இந்த கை குட்டையா இருக்கும், பார்த்தா அசிங்கமா இருக்கும். ஆனா அவர் நீட்ட சொன்னாரு, நான் நீட்டிட்டேன். அப்ப நீட்டின உடனே அந்த கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. எனக்கு விசுவாசத்தினுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒபீடியன்ஸ். அந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆவியானவருக்கு உன்னை சப்மிட் பண்ண வேண்டும். தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய சுகம் சில நேரத்தில் மெதுவாக நம்மிடத்தில் வந்து சேருவது போல் இருக்கிறது. இன்ஸ்டன்டாகவும் கர்த்தரை சுகமாக்குகிறார், மெதுவாகவும் கர்த்தரை சுகமாக்குகிறார். எதை வைத்து என்றால், அவர் சொல்லுகிற முறைகளில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் அதை பொறுத்து. வியாதி உள்ள ஒரு மனிதனை குறித்து நான் வாசித்தேன். அவருடைய சாட்சி பிரயோஜனமாக இருந்து நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கு சொல்லி நான் நம்புறேன். ஆனா வியாதிகள் பல, வியாதிக்கு ஏற்ப வழிகள் வித்தியாசம், அதற்கு ஏற்ற மாதிரி மன உளைச்சல்கள்லாம் வித்தியாசம். வியாதினால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். ஆண்டவரே சுகமாக்குங்க. அவங்க சொல்றாங்க, முதல் பகுதி, எனக்கு என்னென்ன வகையாலாம் ஜெபிக்க தெரியுமோ எல்லா வகையாவும் ஜெபம் பண்ணேன், சுகம் இல்லை. என்னென்ன வகையா ஜெபிக்க தெரியுமோ எல்லா ஜெபத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், எந்த சுகமும் இல்லை. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் சிலர் இறந்து போனார்கள், சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க. அவர்கள்லாம் அவங்களை கூப்பிட்டு ஜெபிச்சிருக்காங்க.
வந்து சந்திச்சு ஜெபிச்சிருக்காங்க. இருந்தாலும் எந்த சுகமும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிற முதல் நிலை சுகத்தை தான் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பலரை சந்தித்து ஜெபிச்சிருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் அவங்களோடு பேசினார். மகளே, இந்த ஊழியக்காரங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க விசுவாசத்தினால, இவங்க விசுவாசத்தினால, அவங்க விசுவாசத்தினால, உங்க வீட்டுக்கார விசுவாசத்தினால இல்லம்மா, உன் விசுவாசத்தினாலதான் நான் உன்னை சுகப்படுத்துவேன் அப்படின்னா. உடனே அவர்கள் அன்றிலிருந்து மற்றவர்கள் எல்லாம் அழைத்து அழைத்து எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்பதை நிறுத்தி அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேதத்தை அவர்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். சுகத்துக்காக சார் ஜெபிக்கும் போது அவர்கள் நிறைய விதமான சில போராட்டங்களை சந்திக்கிறாங்க. என்னன்னா, ஜெபம் பண்ணவே முடியாது, ஜெபம் பண்ணவே பிடிக்காது, உடல் ஜெபம் பண்ண ஒத்துழைக்காது, மனம் பலவிதமா குழப்பம் அடையும். இதை ஒரு தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையினால், பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் தாண்டி வரணும். அப்பதான் மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு காத்திருக்குது. அதெல்லாம் அவங்க தாண்டி வரணும். அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, பாவ மன்னிப்புல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 இருக்கிறது. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவன் பாவம் செய்திருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அந்த தாயாரை ஆண்டவர் நடத்தின பாதை யாக்கோபு நடத்தின பாதையை போல இருக்கிறது. அவங்க முதல் பகுதி, ஆண்டவரே, நான் யார் மீதெல்லாம் கோபம் எரிச்சலோடு இருக்கிறேன், நான் யாரையெல்லாம் மன்னிக்காமல் கோபித்து கொண்டிருக்கிறேன். முதலாவது அவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டு நான் அவர்களை மன்னிக்கிறேன். அவர்கள் எடுத்த முதல் தீர்மானம், முயற்சி இதுதான். எல்லாத்தையும் ஒரு கடிதம் போட்டு ஃபோன் பண்ணி, உங்க மேலெல்லாம் எனக்கு வருத்தம், கோபம், என்னை மன்னிச்சிருங்க, கசப்பை மன்னிங்க. கசப்புல இருந்து முதல்ல வெளியே வராங்க. அவர்கள் பலவீனமாக இருக்கும் போது ஆண்டவர் அவர்களை நடத்தின பாதையை பாருங்க. அடுத்தது ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாராம், நீ உடம்பு சரியில்லாத மற்றவங்களுக்காக கொஞ்சம் ஜெபிக்கிறியா? ஆண்டவரே, எனக்கே ரொம்ப வியாதியா இருக்கு, என் வியாதி என்னால தாங்க முடியல, செத்து போலாமான்னு வலிக்குது, இப்போ என்னால வீட்டுல இருந்து கிளம்பி யாருக்காக போய் ஜெபிக்க முடியும் ஆண்டவரே, என்னால போக முடியல. ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய பலவீனத்திலையும் கிளம்பி போய் ஆண்டவர் யாரை போய் சந்திக்க சொன்னாரோ அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் இவர்களுக்கு சுகம் வரல. மனசுல ஒரு நிறைவு, சந்தோஷம், கர்த்தர் சொன்னதை செய்தோம். இப்படி ஆண்டவர் அந்த அம்மாவை ஒவ்வொரு பாதையாக நடத்திட்டு போறாரு. அந்த நேரத்தில் யாராவது அவர்களுக்கு போன் பண்ணி எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்கன்னு கேட்பாங்களாம். இவர்களும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பாங்களாம். கசப்பை எடுத்து போட வைக்கிறாரு. இந்த நிலைமையில மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண வைக்கிறாரு. பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாரு. ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க, செத்து போயிருவோமா அப்படின்னு. தேவன் அவர்களுக்கு பயப்படாத, 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 பயத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, இவங்க இன்னும் ஒரு சில மாசத்துல சாவ போறாங்க. ஆனா தேவன் இவங்களை வித்தியாசமான பாதையில நடத்திட்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கிறாரு, என்னுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, என்னுடைய வார்த்தையை நீ பேசு. அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு 40 வசனங்களை வேதாகமத்திலே காட்டி கொடுத்திருக்கிறார்.
அந்த 40 வசனங்களை எடுத்து வைத்து அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து அந்த வசனங்களை பேசுகிறார்கள். சத்தியத்திற்கு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இப்படி வகையான ஒரு தேவ செய்தியும் தேவ சத்தியமும் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம், கேட்டு பலனடைந்திருக்கலாம். அதற்காக நான் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது இதுவரை புரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு மிக எளிமையாக ஆவியானவர் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தை எலும்புகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதான வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே உருவாக்குற சக்தி இருக்கிறது. அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் வசனமாக உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நீ விசுவாசித்து அதிகாரத்தோடும் விசுவாசத்தோடும் ஆவியிலே நிரம்பி அந்த வார்த்தை உன்னுடையது என்று நினைத்து, அது உனக்கு கர்த்தர் எழுதியிருக்கிறாய் என்று நினைத்து, அது உனக்கான மருந்து என்று நினைத்து நீ அந்த வார்த்தைகளை பேசும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அது என்ன செய்ததோ அது இன்றைக்கு உனக்கு அதையே செய்ய வல்லதாக இருக்கிறது. என் வார்த்தை வெறுமையாக திரும்பாது. என் வசனம் நான் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து புல்லை முளைக்க செய்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுப்பது போல என் வசனமும் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரு. இந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அந்த வார்த்தை தன்னுடைய வேலையை செய்யும். இன்னைக்கு தெய்வீக சுகத்துக்காக நீ காத்து கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தருடைய வசனத்தை உன் வாயிலே சொல்லு. நீ என்ன தெரியுமா சொல்ல போகிறாய்? இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காகவும் இயேசுவினுடைய சாபங்களுக்காகவும் இயேசுவினுடைய வியாதிக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை மன்னிக்க போதுமான அந்த விசுவாசம் எனக்கு சுகத்தை கொடுக்கவும் போதுமானதாக இருக்குது என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். எனக்கு சுகத்தை கொடுப்பது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் வேதனையை பார்த்து என் ஆண்டவர் சந்தோஷப்படுபவர் அல்ல என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் வெட்கத்துக்கு பதிலாக எனக்கு பலன் அவர் தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னாரே, அதே அவர் என்னை பார்த்து சொல்கிறார், இதோ நான் போகிறேன், என் விசுவாசம் என்னை சுகமாக்கினது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 2 பேதுரு 2:24 அப்படி தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு 8 இருப்பது போல அவருக்கு சித்தம் உண்டு, நான் சுத்தமானேன் என்ற வார்த்தையை இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை என் உடலுக்கெல்லாம் ஜீவனாக இருக்கிறது, என் சரீரத்திலே அது ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மல்கிய 4:2 அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை இது என்னுடையது என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். பிசாசே, இத்தனை வார்த்தைகளை தேவன் எனக்கு வைத்திருக்கும் போது உன்னால் வரக்கூடிய வியாதிகளை நான் இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிறேன் என்று நான் பேசுகிறேன். அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பதாக அவர் வாக்கு பண்ணினார். இன்றைக்கும் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்படி அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையினால்தான் நாம் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். ஆண்டவனை சுகமாக்குவார் என்றால் ஆம் சுகமாக்குவார் என்று போய்விடுவதல்ல. டாக்டர்கள் உன்னை பார்த்து 3 நாள்ல சரியாயிரும் போங்க என்று சொன்னால் 3 நாள்ல சரியாயிரும் டாக்டர் சொல்லிட்டாரு என்று கேட்டுட்டே வருவதல்ல. அவர் கையில சில மருந்து மாத்திரைகளை கொடுத்து சொல்லியிருப்பார், 3 நாளில் சரியாகும், இதை சாப்பிட்டால். இன்னைக்கு நிறைய மக்கள் ஆண்டவர் சுகப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்ன எந்த மாற்றங்களையும் செய்வதில்லை. ஆண்டவரே, என் சுகத்தை விரும்புகிறேன், ஆண்டவரே என் பரிசுத்தத்தை விரும்புகிறேன், ஆண்டவரே என் வெற்றியை விரும்புகிறேன், ஆண்டவரே நல்ல திருமண வாழ்க்கையை விரும்புகிறேன், ஆண்டவரே நல்ல பிள்ளைகள் பிறக்கும் என்று விரும்புகிறேன் என்று சொல்வது இல்லை. இதை நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் இதை செய்யும் போது எந்த பிசாசும் இதை தடுக்க முடியாது என்று நான் சொல்கிறேன்.
வார்த்தைக்கு எந்த வசனமோ உன் பில்லி சூனிய கட்டுகளை உடைப்பதற்கும் அதே வசனம் தான். நீ மந்திர கட்டிலே கிடக்கலாம், செய்வனை கட்டுகள் இருக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தைகளை மந்திரவாதிகள் சொல்லி ஒரு பிசாசை ஏவ முடியும் என்றால், நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஏவப்பட்ட பிசாசை அழித்து போடுவதற்கு உனக்கு கர்த்தர் வல்லமை கொடுத்திருக்கிறாரே. கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்று சொன்னால் ஆகும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அந்த தேவன் தான் இன்றைய காலையில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வார்த்தையை பேசுவதை நிறுத்து. கர்த்தருடைய வார்த்தை உன் வார்த்தையாக மாறட்டும். கிதியோன் சொன்னார், கர்த்தருடைய பட்டயம் என் பட்டயம், எனக்கென்ற பட்டயம் இருந்தாலும் இனி அதை பயன்படுத்துவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை என் வார்த்தையாக எடுக்கிறேன். பிசாசே, உன்னை நான் எதுனாலும் எதிர்க்க மாட்டேன். போ என்று சொன்னால் நீ போய்விட மாட்டாய். ஆனா வார்த்தையை இயேசு சொல்லும் போது நீ போனது போல நான் இயேசு கிறிஸ்து எனக்கென்று தந்திருக்கிற வார்த்தையை நான் சொல்லி சொல்லி அவர் தமது வார்த்தைகளினாலே பிசாசை துரத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல நான் அவைகளை சொல்லி சொல்லி உன்னை ஜெயிக்கிறேன். கர்த்தர் உன்னை சுகப்படுத்த போகிற அவனுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எந்த இடத்தில் இங்க இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு சுகமளிக்கிற ஒரு தேவ பிரசன்னத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற சகோதரனே, உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கத்த தருவார். அல்சர் நோயை உன்னை விட்டு சுகமாக்குவார். வயிறெல்லாம் நிறைய புண்களாக இருக்கு. என் தொண்டையெல்லாம் காய்ந்து காய்ந்து போகிறது. தொண்டையிலே பிரச்சனை இருக்கிறது, கண்களிலே பிரச்சனை இருக்கிறது. இயேசு உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் விருப்பத்தை சரிப்படுத்துகிறார். விசுவாசத்தை தூண்டி விடுகிறார், வளர்க்க பண்ணுகிறார், செயல்படுத்த ஏவுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை வாயை திறந்து சொல்வாயா? நீ சொல்ல சொல்ல அது உன்னுடையதாக மாறும். பிசாசு சொல்ற பொய்யை நம்பாத. கர்த்தர் உன்னை சுகமாக்கல, உனக்கிட்ட விடுதலை வரல, நீ இன்னும் வியாதியாதான் இருக்கிற, இன்னும் நிறைய நேரம் ஆகும் நீ சுகமாவதுக்கு. பிசாசு இப்படி சொல்ற பொய்யை நம்பாத. உன் சரீரத்தின் அறிகுறிகளை விட கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை நம்பு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உனக்குள்ள சுகம் வந்து விட்டது. இந்த வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே உனக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இந்த காலை நேரத்திலிருந்தே கர்த்தர் உனக்காக வேலை செய்ய ஆரம்பித்தார். இந்த ஆராதனையில் யார் யார் ஈடுபட்டு இருக்கிற அவர்களுக்காக இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, சோமளிக்க தெய்வீக கரம் அவர்கள் மீது இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசே, உன் வியாதியின் கரத்தை அவர்கள் தலை மேல இருந்து எடு என்று சொல்லுகிறேன். வயிற்று மேல இருந்து எடு என்று சொல்லுகிறேன். வாயின் மேல இருந்து எடு என்று சொல்லுகிறேன். கழுத்து மேல இருந்து உன் பொல்லாத வியாதி என்ற கரத்தை எடு. முதுகு மேல இருந்து பொல்லாத வியாதி என்ற கரத்தை எடு. பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை என்று சொன்ன கர்த்தர் நீரே வைத்தியர். நீர் மனம் முருகுகிற
கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசே, நீ எப்படிப்பட்ட பிசாசாக இருந்தாலும் கல்வாரி சிலுவையில் நீ தோற்கடிக்கப்பட்டவன். சிலுவைக்கு முன்பாக நீ மண்டியிட வேண்டும். ரத்தத்தை பார்த்தால் நீ ஓட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசு, பலவிதமான வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு, தோல் சம்பந்தமான நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு, வயிற்றுக்குள்ளே ஜீரண உறுப்புகளை பாதிக்கிற பிசாசு, சம்பந்தப்பட்ட நபர்கள் சரீரத்தை விட்டு வெளியே வா என்று பேசுகிறேன். அனுப்பினார். இரவு முழுவதும் அது வீசியது. கடல் ரெண்டா வியாதிகளை இப்படியே பிளக்கிறேன். நான் சந்தேகப்படவில்லை, நீங்கள் சந்தேகப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னை சோமாக்குகிறார். உன் கிட்னியை கர்த்தர் சோமாக்குகிறார். உன் லிவரை கர்த்தர் சோமாக்குகிறார். உன் கணையத்தை கர்த்தர் சோமாக்குகிறார். எங்கெல்லாம் வீக்கம் இருக்கிறது, எங்கெல்லாம் வீங்கி இருக்கிறது, அங்க ஜெபம் பண்ண ஆரம்பி. இதோ கர்த்தருடைய வல்லமை அங்க அனுப்புகிறேன். பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவியே, வியாதியை கொடுக்கிற பொல்லாத பிசாசே, அந்தந்த சரீரத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறேன். அந்தந்த இடத்தை விட்டு ஓடிப்போ என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுகம் இப்படி இறங்கி வருகிறது. எல்லாரும் வாயை திறந்து என்னை தொட்டதற்காக நன்றி என்று சொல்லுங்களேன். என்னை திருத்தியதற்காக நன்றி என்று சொல்லுங்களேன். என்னை ஆரோக்கியப்படுத்துவதற்காக நன்றி என்று சொல்லுங்க. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. கர்த்தர் உங்களை தொட்டிருப்பார், உங்களை சுகமாக்கி இருப்பார், உங்களோடு பேசி இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை சாட்சியாக தெரிவிக்க நீங்கள் மறக்காதீர்கள். அது உங்களுக்காக ஜெபிப்பதற்கு எங்களை உற்சாகப்படுத்தும். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டியிருந்த ஒரு பெண்ணை விடுதலையாக்குவதற்கு வந்தது போல இந்த தேவ செய்தியில் அநேகர் தொடப்பட்டிருக்கிறார்கள். முள்ளுகளுக்குள் கிடந்த அநேகர் இப்போது வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தை இந்த ஒரு நாளில முடிந்து விடாது. அவங்க இருதயத்தில் நித்தம் தரித்திருப்பதாக, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை கொண்டு வருவதாக. புலம்பல்கள் களிப்பாய் மாறட்டும், புலம்பல்கள் களிப்பாய் மாறட்டும். கர்த்தர் கொடுக்கிற சுகத்துக்காக நன்றி. கர்த்தர் கொடுக்கிற சுகத்துக்காக நன்றி. இந்த வார்த்தையில் அற்புதத்தை கொண்டு வருகிற சாட்சிகளை அனுப்பி கொண்டிருக்கிற நன்றி. ஒரு விடுதலை இந்த சரீரத்தில் இப்ப வந்ததற்காக ஸ்தோத்திரம். குடல்களில் சுகம் வந்ததற்காக ஸ்தோத்திரம். கழுத்துகளில் சுகம் வந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம். பொல்லாத பிசாசு கட்டிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதை மகிமைப்படுவதற்காக நன்றி. இன்றைக்கு சந்தோஷப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம்